நாம் இப்போ பார்க்குறது ஏற்காடு தான் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்காட்டில் நிறைய பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது. மேலே ஏறி நின்று பார்த்தா எல்லாம் சூப்பராக அழகாக தெரியுது. செம சூப்பராக இருக்குது. இது மேலே கூட ஏறி வியூ பாயிண்ட் பார்க்கலாம், நல்லா தெரியுது. போட்டிங்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஜாலியாக சூப்பராக இருக்குது. 2 பேர் போகிற போட்லேருந்து 4 பேர் போகிறது, 8 பேர் போகிறது எல்லாம் ரேட்டு போர்டு வச்சு எழுதி வச்சுருக்காங்க. போட்டிங்லாம் போனோம், ஜாலியாக இருந்தது. ரேட்லாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், போட்டிங் ரேட்டெல்லாம். அங்கே பிக்கு பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே எல்லா விலங்கும் இருக்குது, நிறைய ஆடு, முயல், ஒட்டகம், ஈமுக்கோழி எல்லாமே அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஈமுக்கோழி பெருசு பெருசாக நிறைய இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு. நிறைய கூட்டம் இந்த ஏரியாவுக்கு வருது. குதிரை சவாரியும் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் சின்ன குதிரையெல்லாம் அழகாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய கிளிங்க சரணாலயமே இங்கே இருக்குது. இதில் நம்ம ஏதாவது அவங்க சாப்பிட்ற மாதிரி தின்ற பொருள், தானியத்தை கையில் வச்சுக்கிட்டு, நெல் ஏதாவது வச்சுக்கிட்டு அவங்களே கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம நின்னோன்னா அந்த கிளி நம்ம கையில், நம்ம தலையில் எல்லாம் உக்காந்துது. அந்த தானியத்தை பார்த்துட்டு பறந்து நம்ம கையில் உக்காந்து அழகாக சாப்பிட்றாங்க எல்லா கிளிங்களும். நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். பார்க்க ஆசையாக இருக்குது. இதை விட்டு வர்றதுக்கே மனசே வரல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லாம் இங்கே கூப்பிட்டு போனால் ஜாலியாக பார்ப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் கிளி எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்காத நிறைய வெரைட்டி கிளியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. மீன் வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க, நிறைய பறவைங்க அழகாக கையில் உட்காந்து பயம் இல்லாமல் சாப்பிட்றாங்க அழகாக. இது ஒரு அழகாக ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே உள்ள செடிங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அதில் அழகாக உக்காந்துருக்காங்க, எல்லோரும் உக்காந்துருக்காங்க. நம்ம கையில் வச்சுருந்தோன்னா நெல் உக்காந்து அதை சாப்பிட்றாங்க. நமக்குமே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பயம் தெரியல. கையில் அழகாக எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கையிலே உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த கிளை மாதிரி ஒன்று இருக்குது, அதுலேயுமே நிறைய கிளிங்க இருக்குது. கலராக இருக்கிறாங்க அழகழகாக. இவ்வளோ கிட்ட நம்ம எங்கே போனாலும் பார்க்க முடியாது. வெளியே போகும்போதே ஒரு காலை நல்லா கழுவிட்டு போக சொல்கிறாங்க. மருந்து போட்ட தண்ணியில் அதை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ அவங்களுக்கு நோயெலாம் தொற்றுலாம் வராதான். அதனால் காலை கழுவிக்கிட்டு போயிட்டு அந்த கிளிங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பராக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. நாம் எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்கறது கஷ்டம், அவ்வளோ அழகழகாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரீயாகவும் பார்க்க முடியாது. டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் உள்ளே. இன்னுமே நிறைய ஏரியாலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. ஒரு நாள் போயிட்டு திரும்பவே நாங்கள் இந்த 2 ஏரியா மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஒரு கோவில் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
நிறையா இந்த பலூன் சுடுறதெல்லாம் இருந்தது. அதுலேயுமே துப்பாக்கி வச்சு பலூன் சுட்டாங்க எல்லோரும். போகிற வழி ஃபுல்லாக குரங்குங்க. இந்த கூடெல்லாம் அங்கே பின்னி அழகாக விற்றுக்கிட்டு இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது கடையில். திரும்பி வரும்போது சேலம் முருகர் கோயிலும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது, பெரிய முருகர். இதையும் தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் நாங்கள்.